மரபணு மாற்றப்பட்ட விதை இறக்குமதி பண்ணி 10 வருஷம் முதல்ல பாத்தீங்க நாம இருவர் நமக்கு இருவர்னு பிரச்சாரம் பண்ணாங்க. இப்ப 10 வருஷம் பண்ணல. ஏன் பண்ணல? மரபணு மாற்றப்பட்ட விதை இறக்குமதி பண்ணி அந்த விதையை கொடுக்கறாங்க பையனுக்கு. பையன் ஆண்மை இழந்துடுறான். பொம்பளை புள்ள கருதரிக்க மாட்டேங்குது. நம்ம குடும்பம் அழியுது, நம்ம சமுதாயம் அழியுது. இதற்காவது நம்ம பாடுபட்டு நல்ல உணவை விவசாய பொதுமக்களுக்கு கொடுப்பதற்கு விவசாயிகளுக்கு எங்களுக்கு உங்களுடைய ஆதரவெல்லாம் கொடுத்து நல்ல உணவை எல்லோரும் கிடைப்பதற்கு நாங்கள் பாடுபடுவோம். எங்களை காப்பாற்றுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறோம். அதான் இது போறோம். வாரணாசி ஜூன் 1ஆம் தேதி தேர்தல். ஆனா ஜூன் 5லேருந்து நாமினேஷன், 7ஆம் தேதியிலிருந்து நாமினேஷன். போய் இந்தியாவில் இருக்க எல்லா விவசாயம் டெல்லியில வச்சு பேசணும். ஒரு 1000 பேர் அங்க நாமினேஷன் தாக்கல் பண்றதுன்னு. தமிழ்நாட்டிலேருந்து 111 பேர் போறோம். மோடிக்கு எதிராக நாமினேஷன் தாக்கல் பண்றோம். அது அங்க போய் சும்மா இல்ல, நிர்வாணமா ரோட்ல போறோம் எல்லாருமே. ஆமா, ஒன்னும் இல்லாம பண்ணிட்டார்ல. எங்க லாபகரமா விலை கொடுக்காம சட்டை கழட்டாரு, வேஷ்டி கழட்டாரு, கோமணம் தான் இருக்கு. அந்த கோமணத்தையும் இந்த தேர்தல் ஆமா அதான் கூப்பிட்டு சொல்லி நாங்க கேட்கிறோம். நாங்க என்ன பண்றது மேலேன்னு சொல்றாங்க. தண்ணி கூட கொடுக்க மாட்டேங்கிறான். அங்கதான் கர்நாடகால சாடி பண்ண தண்ணி தரலாம், இங்க ட்ரெயின்ல தண்ணி கொடுக்கல. அதுக்கு அந்த அதிகாரியை சந்திச்சு இப்ப பேச போறோம். அந்த கன்சர்ன் யாரு ஊழியரோ அவரை சஸ்பெண்ட் பண்ண சொல்ல போறோம். தேர்தல் பரப்புரையின் போது பிரதமர் என்ன சொல்றாருன்னா, இந்த 10 ஆண்டுகள்ல விவசாயிகள் மிக மகிழ்ச்சியாகவும் வாழ்க்கை தரம் உயர்ந்து செழிப்பாக இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்றாரு. இந்த 10 ஆண்டு காலத்துல 1 லட்சம் விவசாயி தற்கொலை பண்ணிட்டான். இந்த பாருங்க மண்டையோட, அதான் மண்டையோட வச்சுக்கோம். 1 லட்சம் விவசாயி தற்கொலை பண்ணிட்டான். எங்கேயுமே 25% நல்லா இருக்குல்ல. இந்தியாவுடைய ஜனத்தொகை 140 கோடி. அதுல 95 கோடி பேர் விவசாயிகள். 95ல 90 கோடி இந்து விவசாயிகள். இந்து விவசாய காப்பாற்றாம ராமர் கோயில் வச்சு இந்து ஓட்டுக்களை வாங்கிக்கலாம்னு நினைக்கிறாரு. அப்படியே இந்த இது ஓட்டிங் மிஷினை வச்சு ஓட்டை மாத்திரலான்னு ஒரு எண்ணத்திலையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறோம் நாங்க.